ஹர ஹர மகாதேவா. ஓ சிவாய நம. திருநாவுக்கரசு நாயனார். அப்பர் திருநாவுக்கரசு நாயனார் 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்கள் ஒருவர் ஆவார். சைவ சமயத்தர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார். இவரை தேவார மூவருள் 2ஆமவர் என்றும், இறைவனிடம் பக்தி செலுத்ததில் தொண்டை அடிப்படையாக கொண்டவர் என்றும் புகழ்கின்றனர். இவர் ஹரிபாலன் தமிழகத்தின் முதலாக சிவன் கோயில்களில் உழவார பணியை அறிமுகப்படுத்தியவரும் ஐயன் ஆவார். இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என்று அழைத்தமையால் அப்பர் என்று நாவுக்கரசர் என்றும் அறியப்படுகின்றார். இவர் தாண்டகம் எனும் விருத்த வகை பாடியமையால் இவரை தாண்டக தேவர், தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். நாயன்மார்களில் பல்வேறு பெயர்களை கொண்டவரும் இவர் இயற்பெயர் மதம் மாறியமையால் பெற்றமை, செயல்களாலும் கவியாலும் பெற்றவை என பல பெயர்கள் இவருக்கு உண்டு. மறுநீக்கியார் அவருடைய இயற்பெயர். சமண சமயத்தை தழுவிய போது கொண்ட பெயர் தர்மசேனர். தேவார பாடல்கள் பாடியமையால் நாவுக்கரசர், அதாவது திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் அன்போடு அழைத்தமையால் அப்பர் என்று பெயர் ஏற்பட்டன. சிவாலயங்களில் தூய்மை செய்யும் பணிகளை செய்தமையால் உழவார தொண்டர் எனப்பட்ட பெயர் கிடைத்தது. தாண்டகம் என விருத்த வகை பாடியமையால் பெற்றப்பட்ட பெயர் தாண்டக வேந்தர். இப்படிப்பட்ட பெருமைமிக்க அந்த ஐயனுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்வோம். திருநாவுக்கரசர் சோழ நாட்டில் திருமுனைப்பாடி பகுதியில் இருந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் வேளாளர் குடியில் புகழ்னாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் ஆவார். இளமையில் சைவ சமயத்தினை விட்டு சமண சமயத்தரானவர். சமண நூல்கள் எல்லாம் கற்று அம்மத தலைவர்கள் ஒருவராகவும் இருந்தார். அப்போது அவருக்கு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். தர்மசேனரின் தமக்கையார் திலகவதியார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்தமையால் சமண சமயத்தில் தன்னுடைய தம்பி இணைந்ததை நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். அதனால் தர்மசேனருக்கு கடுமையான சூழ நோய், அதாவது வயிற்று வலி ஏற்பட்டது. சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காமல் போகவே திலகவதியாரின் ஆலோசனைப்படி தர்மசேனர் என்னவாறு விளக்கிலீர் என தொடங்கும் பாடலை பாடினார். இப்பாடலால் நோய் தீர்ந்தது. அதன் பிறகு சைவ சமயத்தராகி நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடினார். அத்துடன் சிவாலயங்களையும் தூய்மை செய்யும் பணியையும் செய்தார். இதனைதான் உழவார பணி என்று சைவர்கள் இன்று வரை அழைக்கின்றனர். பல்வேறு சிவாலயங்களில் உழவார பணி செய்து முன்னேடியாக இருந்தமையா உழவார தொண்டரும் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். இன்றும் சைவர்கள் உழவார பணிகளை தலைவராக நாவுக்கரசரை கொள்கின்றனர். இவர் இறைவனை தொண்டு வழியில் வழிபட்டமைய குறிப்பிடத்தக்கதாகும். சமண சமயத்தை சேர்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பலவிதங்களில் துன்புறுத்தினார். அத்துன்பங்களை நாவுக்கரசர் இறைவன் அருளால் வென்றார். இத்தகைய துன்பங்கள் இழைக்கப்பட்டும் இறைவன் அருளால் மீண்டதாக கூறப்படுகிறது. இறுதியில் மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தை தழுவினார். தமது முதிர்ந்த வயதில் சிறுவராயிருந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகளை செய்தார். மேலும் திருஞான சம்பந்தரால் அப்பர் எனவும் அழைக்கப்பட்டார். இவர் பாடிய தேவார பாடல்கள் 4, 5, 6 ஆகிய 3 திருமுறைகளில் வகுக்கப்பட்டுள்ளன. சமயத்தொண்டு புரிந்த திருநாவுக்கரசர் 81வது வயதில் திருப்புகழூரில் சித்திரை சதயத்தில் இறைவனடி கலந்தார். இவருடைய அற்புதங்கள் சமணர்களாலே 7 நாட்கள் சுண்ணாம்பறையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாத உயிர் பிழைத்தார். சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பாற்சோற்றை உண்டும் சாகாத உயிர் பிழைத்தார். சமணர்கள் விடுத்த கொலை யானை வலம் வணங்கி சென்றது. சமணர்கள் கல்லில் சேர்த்து கட்டி கடல் விடவும் அக்கல்லே தோணியாக கரையேறியது. சிவபெருமானிடத்து படிக்காசு பெற்றது. வேதாரண்யத்திலே திருக்கதவு திறக்க பாடியது.
விடத்தினால் இருந்த மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்தது. காசிக்கு அப்பால் உள்ள ஒரு தாடகத்தின் உள்ள மூழ்கி திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேலே தோன்றி கைலை காட்சி பெற்றது. திருநாவுக்கரசர் 49,000 தேவார பதிகங்களை பாடியுள்ளார். இவற்றில் சில பதிகங்கள் தாள அமைப்பினை சேர்ந்ததாக குறிப்பிடுகின்றன. இவ்வாறு தாள அமைப்புடன் பாடப்பட்டவற்றை பன்னாங்க பாடல்கள் என்றும், தாள அமைப்பு இல்லாத பாடல்களை சுத்தாங்க பாடல் என்றும் அழைக்கப்படுகின்றன. திருத்தாண்டகம், திருவிருத்தம், திருங்குறுத்தொகை ஆகவே அப்பர் பாடிய சுத்தாங்க பதிகங்கள். அப்பருடைய பாடல்கள் தமிழ் சுவையும் பக்தி சுவையும் தோன்றவை. உதாரணத்துக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் ஓசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அதாவது ஈசனுடைய அடிகளை சரணடைந்தால் மரநிழல் தரும் குளுமை போன்று இருக்கும் என்று கூறிய அப்பரடிகள் அந்த நிழலானது குற்றமற்ற வீணை இசை போன்றதும் இளம் மாலையில் தோன்றிய நிலவின் குளுமையை ஒத்தது. வீசுகின்ற தென்றல் போன்றது இளமேனி காலத்தில் உயிர்ப்பை கொண்டது. தாமரை மலர்களை சுற்று வண்டுகளை கொண்ட குளம் போன்றது என்கின்றார். அவர் உதாரணமாக கூறிய அனைத்து மனதுக்கும் இனிமை சேர்ப்பவை. அனைத்து இனிமைகளையும் ஒரு சேர அளிப்பது இறைவனோட பாத நிழலே என்கின்றார் அப்பர். திருநாவுக்கரசர் இசைத்தமிழில் சிறந்த ஞானம் கொண்டவர். 4வது திருமுறையில் உள்ள பாடல்களில் திருநாவுக்கரசன் இசைத்திறனை வெளிப்படுத்துகிறது. கொல்லி, காந்தாரம், பேந்தை காந்தாரம், சாதாரி, காந்தார பஞ்சமம், பழந்தக்காரகம், பழம் பஞ்சூரம், இந்தளம், சீகாமரம், குறிஞ்சி. திருநாவுக்கரசரின் குரு பூஜையானது சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருநாவுக்கரசர் நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி வட்டாரத்தில் உள்ள கரக்கத்தி கோட்டை கிராமத்தில் பால்குடம் காவடி எடுப்பதும் மற்றும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி போற்றி.